இன்னைக்கு ஹைலைட்டே நம்ம குட்டி தம்பி தான். ஏன்னு யோசிக்கிறீங்களா? எப்போ ஃபோனை பார்த்தா விட மாட்டான். அம்மா நானும் பார்க்கணுன்னு சொல்லுவான். ஆனால் இன்றைக்கி மண்ணில் இறங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். விதை போட்டது, விதை போடுற ரெடி பண்ணி வச்சு இந்த பாறை அழிச்சது, மண்ணில் விளையாடுன்னு ஒரே ஜானி தான் அவனுக்கு. குழந்தைகளை இப்படி இயற்கையோடு வளர்க்குறதும் எவ்வளோ பெரிய வரம்னு இன்றைக்கி தான் புரிஞ்சுது எனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் குட்டி விவசாயம் இல்லை குட்டி வாழுவோட விவசாயம் தாங்க நடக்க போகுது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் தூதுவளை நாற்று இருந்ததுன்னு பிடிங்கிட்டு வரலான்ட்டு போயிருந்தேன். இதை நம்ம ரசத்துக்கு சேர்த்துக்கலாம், சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். இதில் கால்சியம், அயன், நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. அதில் ஞாபக சக்தி அதிகரிக்குது சாப்பிட்டா. கால்சியம் இருக்குங்காட்டிக்கு எலும்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அல்சர் இருக்கிறவங்க கம்மியாக எடுத்துக்கணும், கன்சீவாக இருக்கிறவங்களும் அளவாக எடுத்துக்கணும். அதை நாற்று பிடுங்கிட்டு நானும் ஒரு சில விதைங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அதையெல்லாம் கொண்டு காட்டுக்கு போயிட்டோம், நானும் அத்தையும். அங்கே சொரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் சரலில் ஏறுற மாதிரி இருக்கக்கூடிய செடியில் மட்டும் அங்கே நெட்டிட்டோம். அப்படியே நாங்கள் தூதுவளையும் இங்கேருந்து கொண்டு போனதான் அங்கேயே நெட்டிட்டாங்க அத்தையே. அங்கே தான் கொஞ்சம் இடம் இருக்குது இந்த மாதிரி சரல் இது பண்ணுறது, கொஞ்சம் அதிகமாக படர்ந்து போகிறதுக்கெல்லாம். அதனால் நாங்கள்லாம் அங்கே நெட்டிட்டோம். இந்த விதையெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு போகும்போது முருங்கை மரத்தை பார்த்தேன். சரி சூப் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு முருங்கை தலையும் நல்லா கொழுந்து தலையாக பார்த்து பறிச்சிட்டேன். இதோட கறிவேப்பிலையும் கொழுந்து கொஞ்சம் போடலாம். இதுலேயே கால்சியம் இருக்குது, முருங்கைக்கீரையிலையும் கால்சியம் நிறையா இருக்குது. கண்டிப்பாக 30 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக கால்சியம் சத்து அதிகமாக வேணும். முருங்கீரை, கருவேப்பிலை இந்த ரெண்டுலேயுமே அயன் அண்ட் கால்சியம் நிறையா இருக்குது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையை சொல்கிறேங்க, சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் கொஞ்சம் விதை இருக்குன்னு பக்கத்தில் போடலான்ட்டு போயிருந்தோம். அங்கே எங்கள் சார் எங்கே இருந்தாருன்னு தெரில. அவ்வளோ நேரம் பார்க்காம இருந்துட்டு எங்கள் கூடயே ஒடியாந்துட்டார். நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை ஃபஸ்ட் பார்க் ஊற்றி வச்சுருந்தாங்க. அதில் வெண்டை விதை ஒன்றலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. கீழே சார் எனக்கும் வேணும் அப்படின்ட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவங்க ஆத்தா விதையை ஊனிட்டு இருக்கங்காட்டிக்கு அவங்க ஆத்தா பின்னாடிக்கே தான் சுற்றிட்டு இருந்தான். என்கிட்ட வரவே மாட்டேன்ட்டா. ஃபோனை கண்டுக்கவே கிடையாது. நான் ஃபோன் வீடியோ எடுக்கிற பார்த்துட்டுமே பெருசாக இதை வேண்டிக்கவே இல்லை. நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் கூட விட மாட்டான். உங்கள் குட்டீஸ் எல்லாம் கம்மன் இருந்துருக்காங்களா? ஃபோனை கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம மண்ணுக்குள்ளே தான் கொண்டு விடணும் இவங்களெல்லாம். ஆனால் கிட்ட போய் நின்னது மட்டும் இல்லைங்க, நல்லா பாறை அழிக்கவும் ட்ரை பண்ணார் சார். அவர் கொஞ்சம் கீரை விதையும் கொண்டு வந்திருந்தாங்க. இது எங்களுதே ஆல்ரெடி நாங்கள் அதில் கீரை விட்டுருந்தாங்காட்டிக்கு அந்த விதை இருந்துச்சு. துணியில் கட்டி வச்சா தான் நல்லா காற்றோட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு துணியில் கட்டி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் உள்ள மணலும் சேர்த்து தான் விதைப்பாங்க. விதை மட்டும் தனியாக தூவ மாட்டாங்க. கொஞ்சம் மண், கொஞ்சம் விதை அந்த மாதிரி கலக்கி தூவுவாங்க. தூவிட்டு கலக்கி விடுறதுக்கு நாங்கள் தம்பி விட மாட்டேங்கிறான்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் கிளம்புனதுக்கப்புறம் தான் ரிட்டன் போய் விதை நல்லா களைச்சிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட் தூவு மட்டும் தான் செஞ்சாங்க நாங்கள் இருக்கும்போது. வாரத்தில் மட்டும் ஊனிக்கலாம். நல்லா டிஸ்டர்ப் பண்ணான்ப்பா. ஆனால் ஃபோனை கண்டுக்கல, நல்லா என்ஜாய் பண்ணான். அவங்க ஆத்தாவை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறான்னு நான் ஒரு விதை கொடுத்தேன். அதைத்தான் ஊன்றானாமா, விதை ஊன்றாங்களாமா. அது கடைசியில் விதை மேலே தெரியுது. மண்ணை போட சொல்கிறேன், இன்னும் வேணும்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தான். இது பொரியல் தட்டக்கா. இந்த கீரை ஒன்று பார்த்தீங்க, ஓரத்தில் மட்டும் ஊனி விடலான்ட்டு ஊனி விட்டுருந்தோம். கொஞ்சம் கத்திரி விதையும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுவும் நம்ம வீட்லேயே இருந்தது தான். சரி விதை போட்டுவிட்டு போயிட்டா அப்புறம் நாற்று வந்தால் வேறு பக்கம் நெட்டிக்கலாம் அப்படின்ட்டு. சார் வெண்டைக்காயில் பைக் ஓட்டுறாராமா. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.